ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு சர்வைவல் மூவியாக வெளிவந்திருக்க டீப் வாட்டர் ஹரைசான் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூஎஸில் டீப் வாட்டர் ஹரைசான்னு சொல்லிட்டு இந்த ஆழ்கடல்லேருந்து எண்ணெய் எடுக்கிற மாதிரி ஒரு கம்பெனியை காட்டுறாங்க. அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வேலை செஞ்சுட்ருக்காரு. ஸோ லீவில் வந்த இவர் 50 நாள் கான்ட்ராக்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வேலைக்கு போகிறதுக்காக ரெடியாகி ஒரு கட்டத்தில் அங்கே வேலைக்கும் போயிடுறாரு. அங்கே போய் வேலை செய்யும்போது இவரோட ஹெட் பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சிமெண்ட் குரூவை அங்கே அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அந்த கிணறோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சிமெண்ட் குரூவை அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அந்த சிமெண்ட் குரூ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 50 நாள் ஆகும் நாங்கள் ரெடி பண்ணணும்னு சொல்லும்போது அந்த கம்பெனியோட ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவ்வளோ நாளில் எங்களால் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த டெஸ்டிங்கை முழுசாக செய்ய விடாமல் அனுப்பி வச்சிடறாங்க. ஸோ வில்லியம் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் அவங்களையாச்சும் அனுப்பி வச்சுட்டீங்க, நான் இப்போ ஒரு ப்ரெஷர் டெஸ்ட் பண்ண போகிறேன், அதை டெஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ஆயில் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் ப்ரெஷர் டெஸ்ட் பண்ணேன். அந்த ப்ரெஷர் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக வந்துடுது. ஸோ என்னால் ஆயில் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அந்த ஓனர் அதெல்லாம் கேட்காம நீ எப்படியாச்சும் ஆயில் எடுன்னு சொல்ல இவங்களும் அவங்க பேச்சு கேட்டு ஆயில் எடுக்க ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் கிணறே வெடிச்சு தீப்பிடிக்க எரிய ஆரம்பிக்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன, அந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இருந்து ஹீரோவும் அவங்களோட குரூ மெம்பரும் தப்பிச்சாங்களா, இல்லை அதனால அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்துச்சு, கிளைமேக்ஸில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரி, உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வரலாற்றிலேயே எண்ணெய் கிணறுல நடந்த மிகப்பெரிய டிசாஸ்டரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசாஸ்டர் தான். ஸோ அதை மையப்படுத்தி ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு உண்டான ஹைப் எனக்கு நிறையவே இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரி, உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. உண்மையாகவே டீப் வாட்டர் ஹரைசான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய் கிணறுல ஏற்பட்ட மிகப்பெரிய டிசாஸ்டர் இது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க வரலாற்றிலேயே எண்ணெய் கிணறுல ஏற்பட்ட மிகப்பெரிய டிசாஸ்டரும் இந்த ஒரு டிசாஸ்டர் தான். ஸோ அதை மையப்படுத்தி ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்றப்ப பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஹை லெவலில் தான் இருந்துச்சு. ஸ்டோரி என்னதான் ஒரு உண்மை கதையை தழுவி எடுத்தாலும் ஸ்க்ரீன் பிளேல பார்த்தீங்கன்னா இந்த டீம் ஓரளவுக்கு தேத்தியே கொண்டு போயிட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ரன் ஆகுது. இந்த படத்தை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் பேச்சு தான், எந்த இடத்துலையுமே வீச்சு இருக்காது. ஆனால் செகண்ட் ஹாஃபை நெருங்கும் போது அந்த எண்ணெய் கிணறு பிளாஸ்ட் ஆகும்போது அதிலிருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் பார்த்தீங்கன்னா பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஹீரோ அவருக்கு உண்டான காதல், அந்த காதலுக்கு உண்டான ஒரு ரொமான்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் படம் கொஞ்சம் போகிறனால படம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் லேக் ஆனிச்சு. ஆனால் அந்த எண்ணெய் கிணறுல என்ன பிரச்சனை, அதில் எப்படி அந்த டிசாஸ்டர் ஏற்படுதுன்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் காட்டினாலும் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு சம்பவத்தையே பண்ணி விட்டாங்க. என்னை கேட்டிங்கன்னா ஹீரோ தப்பிக்கிறான் அந்த ஒரு சீக்வன்ஸை மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக எடுத்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அது மட்டும் கொஞ்சம் சப்புன்னு முடிஞ்சு போச்சு. அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த படம் டெக்னிக்கலி ஒரு டாப் நாச்சான ஒரு படம். அந்த எண்ணெய் கிணறு அந்த பிளாஸ்ட் ஆகிறது இருக்கட்டும், அது வெடிச்சு அந்த நெருப்பெறிகிற சின்ன சின்ன சவுண்ட் டிசைனிங் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்றப்ப அதெல்லாம் கிளைமேக்ஸில் ஒரு மான்டாஜ் போர்ஷனாக காட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா எமோஷனலாகவும் உங்களுக்கு நிறையவே கனெக்டாக கொடுக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 3 கேரக்டரை மையப்படுத்தி தான் இந்த படமே போகுது. வில்லியம்னு சொல்லிட்டு ஒருத்தர், அது மட்டும் இல்லாமல் ஹீரோ, அது இல்லாமல் ஆண்ட்ரியான்னு சொல்லிட்டு இந்த ஒரு 3 பேத்தை மட்டும்தான் மையப்படுத்தி இந்த கதைக்களம் போனாலும் 3 பேருமே பார்த்தீங்கன்னா கொடுத்தது அவ்வளோ நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த டீப் வாட்டர் ஹரைசான் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எண்ணெய் கிணறுல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பேரழிவை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். இது மட்டும் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை தழுவியும் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க வரலாற்றிலேயே எண்ணெய் கிணறுல ஏற்பட்ட மிகப்பெரிய டிசாஸ்டரும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிசாஸ்டர் தான். ஸோ அதை தழுவி எடுக்க போகிறாங்கன்றப்ப இந்த படத்துக்கு உண்டான ஹைப் பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு ஃபில்ஃபில்லே பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய பேச்சுகள் இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் தான் பார்த்தீங்கன்னா படம் பற்றிக்கவே ஆரம்பிக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு சம்பவத்தையும் பண்ணி விட்டாங்க. அதை தவிர டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க. அது சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை சவுண்ட் டிசைனிங்காக இருக்கட்டும், சிஜி ஒர்க்குன்னு எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா துளி கூட பிசுறு அடிக்கலை. இதை தவிர ஓவராலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா எமோஷனலாகவும் உங்களுக்கு நிறையவே கனெக்டாக கொடுக்கும். படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குன்றப்ப நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா படத்தில் பெருசாக எந்த ஒரு அடல் கண்டென்ட் இல்லை, சில லிப்கேஸ் சீன் மட்டும் இருக்குது. இதை மட்டும் மனசில் வச்சுட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 1.25 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபலாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாது பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, keep watching, keep supporting, subscribe to Movies Review Tamil.